கச்சதீவு பிரச்சினையை வைத்து தமிழகத்தில் வாக்குவேட்டை அரசியல் நடாத்தப்பட்டு வருகிறது. ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றச்சாட்டு. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகும் இலங்கை. புலமை பரிசில் பரீட்சைக்கான திகதி அறிவிப்பு. டிரம்பின் வரி அறிவிப்பு. இது அச்சப்பட வேண்டிய தருணமில்லை. பிரதி அமைச்சர் அறிவிப்பு. உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை. விவசாய அமைச்சு தெரிவிப்பு. நெருங்கும் சித்திரை புத்தாண்டு. இலங்கை மக்களுக்கு வைத்திய அதிகாரியின் முக்கிய அறிவுறுத்தல். என்னை எத்தனை தடவையும் கைது செய்யுங்கள். எனது மனைவியை கைது செய்தால் என்ன நடக்கும் என்று தெரியாது. லொஹான் ரத்வத்தை எச்சரிக்கை. முல்லைத்தீவில் இரு பெண்களுக்கிடையில் கருத்து முரண்பாடு. பெண்ணொருவரை கொடூரமாக தாக்கியவர் கைது. வட்டுவாகலில் பதற்றம். களத்தில் விசேட அதிரடி படையினர் 5 கைது. சிறைச்சாலைக்கு செல்வதற்கு அஞ்ச மாட்டேன். நாமல்ல தெரிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய வரி தொடர்பில் ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர், இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர், இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர், வெளியுறவு அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம், ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலங்கமுவ, இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ, அஷ்ரப் ஓமர், ஷிராட் அம்லீன் மற்றும் சைபு ஜெபர்தி ஆகியோர் இந்த குழுவில் அடங்குகின்றனர். அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 10% தீர்வை வரியை விதிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று அறிவித்திருந்தார். கச்சதீவு பிரச்சனையை வைத்து தமிழகத்தில் வாக்குவேட்டை அரசியல் நடத்தப்பட்டு வருகிறது. எது எப்படி இருந்தாலும் கச்சதீவு என்பது இலங்கைக்குரியதாகும் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் மற்றும் கச்சதீவு பிரச்சினை என்பது தொடர்பில் யாழில் இன்று ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேர்தல் இருந்தால் அதனோடு சேர்ந்து கச்சதீவு பிரச்சனையும் வந்துவிடும். அதேபோல தேர்தல் பிரச்சாரத்திலும் அது பேசுபொருளாக மாறும். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா காலங்களிலும் இது பற்றி பேசப்பட்டது. தற்போது முதல்வர் மு.க. ஸ்டாலினும் அவ்வழியை கையாண்டுள்ளார். ஆனால் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதை சர்வதேசம் கூட அங்கீகரித்துள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே தமிழகத்தில் தேர்தலுக்கு வேண்டுமானாலும் கச்சதீவு பிரச்சனையை வைத்து விளையாடலாம். அது இலங்கைக்குரியது என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். அதேவேளை தமிழக மீனவர்களிடமிருந்து பெறப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டுள்ள கப்பல்களை ஆழ்கடலில் மூழ்கடிப்பது தொடர்பில் இன்று இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. அதன் பயன்பாடு தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பாரத பிரதமர் மோடியின் வருகை என்பது மீனவர்களுக்கான வருகை அல்ல, 13வது திருத்தத்திற்கான வருகையும் அல்ல. அவ்வாறு கூறிக்கொண்டு வேண்டுமானால் இங்குள்ள தமிழ் கட்சிகள் சுய திருப்தி அடையக்கூடும் என்று அமைச்சர் மேலும் கூறினார். 2025ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் 4 முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்திற்கான அரிசி இறக்குமதி முன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை உள்நாட்டு அறுவடைகளிலிருந்து வழங்க முடியும் என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நுகர்வோர் எந்தவித சிரமத்தையும் சந்திப்பதை தடுக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு பண்டிகையின் போது மக்கள் பாதுகாப்பாக பயணங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதோடு மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட தொற்றா நோய் பிரிவு பொறுப்பு வைத்தியதிகாரி வைத்திய கலாநிதி துரைநாயகம் ஒஸ்மன் டெனி தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு பிறப்பு எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வருடமாக பிறக்க உள்ள நிலையில் புத்தாண்டு காலப்பகுதியில் மக்களாகிய நாங்கள் சில விடயங்களை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் பொதுவாக மது அருந்திவிட்டு வாகனங்களை செலுத்துதல் அல்லது மது அருந்திவிட்டு வேறு இடங்களுக்கு பயணித்தல் மற்றும்
பட்டாசு கொளுத்துதல் உள்ளிட்ட விடயங்களில் அவதானமாக செயற்பட வேண்டும். எனவே மது அருந்திவிட்டு வாகனங்களை செலுத்துவதை முற்றாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் பாதுகாப்பான வகையில் பட்டாசுகள் மற்றும் வான வேடிக்கைகள் கொளுத்த வேண்டும். புத்தாண்டையொட்டி விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை மாவட்டத்தில் முன்னெடுக்கின்ற போது மருத்துவ குழுவுடன் இணைந்து முதலுதவி குழுவையும் இணைத்துக் கொண்டு குறித்த நிகழ்வுகளை நடாத்துவது ஏற்புடையதாக இருக்கும். எனவே புத்தாண்டு நிகழ்வுகளை உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து முன்னெடுக்கின்ற போது குறித்த விடயங்கள் குறித்து அனைவரும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை தற்போது மழை பெய்து கொண்டிருப்பதால் நுளம்பின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. எனவே இதனால் டெங்கு நோய் பரவும் சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளது. எனவே மக்கள் பொறுப்புடன் தமது வீடுகள் மற்றும் சுற்றுப்புற சூழலை மழைநீர் தேங்காத வகையில் வைத்திருக்க வேண்டும். இதனால் டெங்கு நுளம்பின் பெருக்கத்தை தவிர்த்து டெங்கு நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கொள்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்தை சமீபத்தில் அரசியல்வாதிகள் அவர்களது மனைவிமார் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தன்னை மாத்திரமல்ல தனது மனைவியையும் கைது செய்தார் என அவர் தெரிவித்துள்ளார். இது வெட்கக்கேடான விடயம். நீங்கள் என்னை மாத்திரமல்ல எனது மனைவியையும் கைது செய்தீர்கள். தற்போது மற்றொரு முன்னாள் முதலமைச்சரும் அவரது மனைவியும் சிறையில் உள்ளனர் என தெரிவித்துள்ளார். ஜேவிபி கால குற்றங்களிற்காக ஜனாதிபதியையும் அவரது சகாக்களையும் தூக்கிலிட வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், நாட்டிற்கு நல்லது செய்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிப்போம், இல்லாவிட்டால் நாங்கள் மாற்று நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியிருக்கும். நீங்கள் எத்தனை தரம் வேண்டும் என்றாலும் என்னை சிறையில் அடைக்கலாம். நீங்கள் எனது மனைவியை கைது செய்தால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையின் ஏற்றுமதிகளின் மீது விதித்துள்ள வரி தொடர்பில் அமெரிக்காவுடன் கலந்துரையாட உள்ளதாக தொழிலாளர் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடல் ராஜதந்திர மட்டத்தில் இடம்பெற உள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கைகள் இதில் பேசப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வரி விதிப்பினால் இலங்கை ஏற்றுமதியாளர்களின் லாபம் குறைவடையலாம் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வரி நிர்ணயம் செய்யப்பட உள்ள ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு முன்னர் வரியை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அரசாங்க தரப்பு கலந்துரையாடும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் வரி விதிப்பை தடுப்பதில் அரசாங்கம் தலையிட தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்த அமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சுகள் மற்றும் நிபுணர் குழுக்கள் விவாதித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். IMF-உடன் இணைந்து பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த முயற்சியில் உள்ளதால் தங்கள் தரப்பு நியாயத்தை விளக்குவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது சட்டத்திரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கையிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவானது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியினால் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழலை எதிர்த்து போராடும் குடிமக்கள் சக்தியால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்த CID தெரிவித்துள்ளது. எனக்கு அரச மாளிகையும் சிறைச்சாலையும் ஒன்றுதான். எனவே சிறைச்சாலைக்கு செல்வதற்கு அஞ்ச மாட்டேன். தவறுகள் இருந்தால் விசாரணை நடத்துங்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் வேலைகளை செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள், மாறாக பொய்யுரைத்து அரியணை ஏறவில்லை. ஆனால் பொய்களால் எம்மை வீழ்த்தினார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நாம் பொய்யுரைக்கவில்லை. அரசியல் பழிவாங்கல்களிலும் ஈடுபடவில்லை. கொள்கை அடிப்படையிலான அரசியலையே முன்னெடுத்து வருகின்றோம். 2018ஆம் ஆண்டு நாம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்றபோது மத்திய அரசின் பலம் எம்பசம் இருக்கவில்லை. ஆனால் மத்தியில் அதிகாரம் இல்லை என நாம் திணறவில்லை. சேவைகளை உரிய வகையில் முன்னெடுத்தோம். ஜனாதிபதி அனுர தற்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் போல் செயற்படுகின்றார். எனக்கு சிறைக்கு செல்வது பிரச்சனை இல்லை. சிறைச்சாலையும் ஒன்றுதான், அரச மாளிகையும் ஒன்றுதான். மீது சேறு பூசுவதால் மக்களின் பிரச்சினை தீர்ந்துவிடப் போவதில்லை, பொருளாதாரமும் மேம்பட போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். இது அச்சப்பட வேண்டிய தருணம் இல்லை, இது கவனத்தை குவிக்க வேண்டிய தருணம் என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரி அறிவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் புதிய வரி அறிவிப்பு அமெரிக்காவுடன் நீண்டகால உறவுகளை கொண்ட இலங்கை போன்ற நாடுகளை உள்ளடக்கிய சர்வதேச வர்த்தகத்திற்கு புதிய அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் வரி கட்டமைப்பு ஒரு இரவில் ஏற்படுத்தப்பட்டதல்ல. இது கடந்த கால கொள்கை வழிகாட்டுதல்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை பிரதிபலிக்கின்றது. ஆனால் இதற்கு சிந்தனையுடன் சீராக மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தீர்வு காணும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். உலகளாவிய சந்தையில் தங்கள் இடத்தை பெறுவதற்கு எங்கள் ஏற்றுமதியாளர்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர் எவ்வளவு கடினமாக உழைத்துள்ளனர் என்பதை நாங்கள் அறிவோம். இந்த அரசாங்கம் அந்த முயற்சிகளை பாதுகாப்பதற்கான அனைத்தையும் அவதானமான ராஜதந்திர முயற்சிகள், நடைமுறை செயற்பாடுகள், எங்கள் சர்வதேச சகாக்களுடன் இணைந்து செயற்படுதல் போன்றவற்றின் மூலம் செய்யும். நாங்கள் எங்கள் பொருளாதாரத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்போம் என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்னச்சாளம்பனில் பெண் ஒருவரை கொடூரமாக தாக்கிவிட்டு தலைமறைவான நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று ஒட்டுச்சுட்டான் போலீஸ் நிலையத்திற்கு நேரடியாக சென்று போலீசாரிடம் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் பெண்ணை கொடூரமாக தாக்கிய குறித்த நபர் ஒட்டுச்சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மனிதாபிமான கண்ணிவெடி அகற்றும் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் சின்னச்சாளம்பன் பகுதியைச் சேர்ந்த இரு பெண்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடை அடுத்து பெண்ணொருவரின் கணவர் மற்றைய பெண்ணை வீதியில் வைத்து மிக கொடூரமாக தாக்கியுள்ளார். இந்த நிலையில் இவ்வாறு கொடூரமாக தாக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் குறித்த பெண்ணை தாக்கிய நபர் தலைமறைவாகியிருந்தார். குறித்த பெண்ணை தாக்கிய நபரை கைது செய்ய வலியுறுத்தி முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அப்போதைய மக்களின் அழைப்பை ஏற்று குறித்த இடத்திற்கு விரைந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பெண்ணை கொடூரமாக தாக்கிய குறித்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என போலீசாரிடம் வலியுறுத்தியிருந்தார். அதற்கமைய 24 மணி நேரத்திற்குள் குறித்த நபர் கைது செய்யப்படுவார் என ஒட்டுச்சுட்டான் போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடமும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடமும் உத்தரவாதம் அளித்திருந்தனர். அந்த வகையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒட்டுச்சுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனை தொடர்பு கொண்டு தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மாத்தளை போலீஸ் நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து பொது இடத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக சந்தேகத்தின் பேரில் 5 நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டனர். கைதான சந்தேக நபர்கள் மகன்வர, அக்குரணை மற்றும் மாத்தளை வரகாமுற பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்று மாத்தளை போலீசார் தெரிவித்தனர். மாத்தளை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் SMN விக்ரமநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் மாத்தளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உபுல் குணவர்த்தனவின் வழிகாட்டுதலின் கீழ் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று காலை மாத்தளை நகரத்தின் வழியாக இளைஞர்கள் குழு ஒன்று பேரணியாக சென்று மாத்தளை போலீஸ் நிலையம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இளைஞர்கள் சிலர் மாத்தளை எட்வர்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது சம்பவ இடத்திற்கு பல போலீஸ் அதிகாரிகள் வந்து இளைஞர்களை சோதனையிட்டு போதைப்பொருள் வைத்திருந்ததாக கூறி இருவரை கைது செய்ததை தொடர்ந்து குறித்த இளைஞர்கள் குழு இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கஞ்சா வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட 2 நபர்களும் கைது செய்யப்பட்ட ஏனைய 5 பேரும் மாத்தளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். விளக்கமறியலில் உள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று அவரை மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வலை மற்றும் சட்டவிரோத படகுகளை கைப்பற்றிய நபர்கள் வட்டுவாகல் பகுதிக்கு வந்ததனை தொடர்ந்து இன்றைய தினம் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. நந்திக்கடல் களப்பில் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைக்கு எதிரான நடவடிக்கையில் கடற்தொழில் திணைக்களம், வட்டுவாகல் கடற்படை, கடற்தொழில் இணையம், கடல் தொழில் சங்கங்கள் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த பகுதியில் இன்று 50 வலை தொகுதிகளும் 9 படகுகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு வலை படகு உரிமையாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் வட்டுவாகல் பாலத்தடியில் ஒன்று கூடியதனை தொடர்ந்து குறித்த இடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. இதனால் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அத்தோடு கைது செய்யப்பட்ட ஒரு நபர் கைவிலங்குடன் தப்பியோடியுள்ளார். இதனை அடுத்தே இன்றைய தினம் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது.
இதனால் அவ்விடத்திற்கு போலீசார் விசேட அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட 5 நபர்களும் மந்தவில், வளைஞர்மடம், புதுக்குடியிருப்பு பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். குறித்த 5வரையும் இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது எதிர்வரும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு கைவிலங்குடன் ஓடிய நபரை கைது செய்ய திறந்த பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட நீர்வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மோகனகுமார் கருத்து தெரிவிக்கும் போது, குறித்த களப்பில் 3.5 அளவிற்கு குறைந்த எந்த ஒரு வலையும் பாவிக்க முடியாது. முக்கூட்டு வலை பாவிக்க முடியாது. தங்கூசி வலை அனைத்து இடங்களிலும் தடை. சட்டவிரோத படகு இவ்வாறு தடை செய்யப்பட்ட வலைகள் படகுகளையே கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம். நாளாந்தம் இவ்வாறு சட்டவிரோத தொழில்களை கண்காணித்து இல்லாதொழிக்க முயல்கின்றோம். அவ்வாறு இருந்தும் சட்டவிரோத செயற்பாடுகள் குறையவே இல்லை. வட்டுவாகல் கலப்பு தற்போதும் நல்ல நிலையில் இருக்கின்றது என்பதற்கு நாளாந்தம் பிடிக்கப்படும் இறால் ஒரு சான்று பொருளாக இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக இருப்பது இந்த நந்திக்கடல். இதனை மக்களோ திணைக்களமோ சமூகமோ அழிவடைய விடுவதனை அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை மாலை இலங்கைக்கு வர உள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த விஜயத்தில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் உட்பட உயர்மட்ட இந்திய குழுவும் இணையவுள்ளது. இந்திய பிரதமருக்கான உத்தியபூர்வ வரவேற்பு நிகழ்வு ஏப்ரல் 5ஆம் தேதி காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதோடு இருதரப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பிலும் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதன்போது எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஆகியவை பரிமாறிக்கொள்ளப்படும். இந்திய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் சம்போரு சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டம் ஆரம்பிப்பு, வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய 5000 மெட்ரிக் டன் தம்புள்ள களஞ்சிய வளாகத்தின் நிர்மாணம், 5000 மதத்தலங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டம் என்பன நரேந்திர மோடி ஆன்லைன் ஊடாக ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதேபோல் இந்திய பிரதமர் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு வழிபாடு மேற்கொள்ளவிருப்பதுடன் இந்திய அரசாங்கத்தின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமிஞ்சை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் பாதையை திறந்து வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி பிற்பகல் இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து கொண்டு இந்திய பிரதமர் நாட்டிலிருந்து புறப்பட்டுச் செல்வார்.